லிபி ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இன்னுமே தலைவரோட அப்டேட் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் இருக்குல்ல. நம்ம ஒரு காலேஜில் படிச்சிருக்கோம், இல்லை அந்த ஸ்கூல் வழியாக போகும்போது அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது எப்படி ஒரு எமோஷ்னல் இருக்கும் தெரியுமா? நம்ம இந்த ஸ்கூலில் படித்தோன்னு நம்ம பக்கத்தில் யார்கிட்ட சொன்னாலும் மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் நமக்குள்ளே அவ்வளோ ஒரு நினைவுகள் அந்த இடத்துல ததும்பி வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் தான். அதுவும் இந்த ஷார்ட் அழகாக எடுத்திருக்காருங்க. இன்னுமே இப்படி நான் நிற்கிறேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சச் அ லவ்லி மெமரிஸ் கேவியோட டேஸ். விஜய் வந்து சூர்யாவை பார்த்துட்ருக்கார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ நினைவுகள் அந்த இடத்துல இருக்கும். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர், அதில் ஸ்ட்ரைக், எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே ஒரு நிமிஷம் அவருக்கு கண் முன்னாடி வந்துட்டு போயிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக நமக்கும் நிறைய மெமரிஸ் இருந்தது. இன்றைக்கான அப்டேட் அந்த மெமரிஸாக பார்க்காம குழப்பமாக பார்த்துட்டோம். பட் அதுக்கப்புறம் மெமரிஸை ஃபீல் பண்ணோம். பட் சுவாமியோட இந்த அப்டேட் செம்மங்க. உண்மையுமே எமோஷ்னல் தாங்க வாழ்க்கை. இல்லைன்னா வச்சுங்களேன், மரத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட்டு. கங்காவுடைய டெய்லரிங் ஷாப்பில் நம்மளுடைய காவேரி போயிருக்காங்க. இங்கே இவங்க விஜய் இவர் வாக்கிங் போகிற மாதிரி அவங்களோட ஷூட் போயிட்டுருக்க மாட்டிருக்கு. நைட் ஷூட்டு பார்க்கும்போது தெரியுது. இந்த சாங்கில் எங்கேங்க விஜய் எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையுமே எல்லோரும் இருக்கிறாங்க, அப்போ விஜய் இருக்கலாம்ல. விஜய் கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி ரீல்ஸ் பண்ணுங்கள், டீமாக பண்ணுங்கள் எல்லோரும், சரியா? இதனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் இந்த வீடியோ நிறைய டைம் பார்த்தேன். ஒவ்வொருத்தரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்கிறது ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா லக்ஷ்மி பிரியாவதும் இங்கே வந்து நம்மளுடைய நிவீனும் அவங்களது டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொருத்தரதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு நிவீன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதை நான் சொல்லியாகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓவராலாக இந்த அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஓகே, அலாரம் வச்சா தானே தூங்கினா தானேன்ட்டு. ஆனால் உண்மையாகவே இந்த அலாரம் நானும் அப்படி தான். அலாரம் வச்சேன்னு வச்சுங்களேன், தூங்கவே மாட்டேன். சும்மா பொழுதுனிக்கும் எத்தனை மணி ஆயிடுச்சுமே. இப்போ 5:15 அலாரம் வைக்கிறேன்னா 5 மணிக்கே எழுந்திரிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருவேன். இப்படி தான் அந்த அலாரம் வைக்கிற வாழ்க்கை. சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.